திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே உள்ள கிராமத்தில் அமைந்துள்ள பாண்டியர் கால பாறை கல்வெட்டுகளை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தொல்லியல் துறையினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் கிழக்கே இருக்கக்கூடிய ராமச்சந்திராபுரம் என்ற கிராமத்தில் இயற்கையாக அமைந்துள்ள மலைக்குன்றில் பாண்டியர் கால பாறை கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட இந்த குகை கோயிலில் பல்வேறு ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த குடவரை குகை கோயிலை ஆண்டிச்சிப்பாறை என்று அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். நான் இந்த ஊரில் வந்து பல வருஷங்கள் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. நான் வந்த நாளையிலேருந்து இந்த ஆண்டிச்சிப்பாறை அதில் ஒரு சிலை இருந்தது. அதெல்லாம் இப்போ ஒரு எல்லாம் உடச்சி, பாறையெல்லாம் உடச்சி அந்த சிலையெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதில் ஆண்டிச்சி குடியிருந்தான்னு சொல்லுவாங்க. அது பேர் ஆண்டிச்சிப்பாறை. அண்ணன் நாளையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த பேராக தான் வழங்குது. தமிழகத்தில் பிள்ளையார்பட்டி உள்ளிட்ட சில இடங்களில் மட்டும் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க குடவரை கோயில் உள்ளதாக தொல்லியல் துறையினரும் வரலாற்று ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். காலத்தால் அழியாமல் போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த கல்வெட்டுகள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் தற்போது சிதிலமடைந்து காணப்படுகின்றன. சின்ன பெரிய பாறை தானே தவிர அது மலைப்பாறை இல்லை. அதில் இருக்கிறது குடைவரை கோயில், 9ஆம் நூற்றாண்டு குடைவரை கோயில். அந்த கோயிலோட வாசலில் இருக்கிற 2 சிற்பங்களில் ஒன்று மூதேவி சிற்பம், ஒன்று விநாயகருடைய சிற்பம். அதாவது விநாயகரும் மூதேவியும் கிட்டத்தட்ட சமகாலத்தில் இருந்திருக்காங்க. அந்த சம தகுதியோடு இருந்த காலம் அது. தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வரலாற்று ஆவணங்களை பாதுகாத்து அதனை அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக விட்டு செல்ல வேண்டியது சமூக அக்கறையுள்ள அனைவரின் கடமையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ராமச்சந்திராபுரம் குகை கோயிலை அதன் தொன்மை மாறாமல் புதுப்பிப்பதுடன் அதனை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.